உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, அவன் உயிரோட இருப்பான்னு உனக்கு தோணுது? போயா போ, அந்த பணத்தை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாரு. பௌர்ணமி அதுவுமா அர்த்த ராத்திரியில் அந்த மாந்தோப்பு பக்கம் ஒருத்தன் போயிட்டு உசுரோட திரும்ப முடியுமா? ஒரே ராத்திரியில் என் அப்பா அம்மாவை காவு வாங்கின இடம்டா அது. அன்னைக்கு நைட்டு நடந்தத என் ஆயுசுக்கும் என்னால் மறக்க முடியாது. குமரேசன் சொன்ன விஷயத்தை கேட்டு திடுக்கிட்டார் ஊர் தலைவர் பரமசிவம். என்னையா சொல்ற? நேற்று ராத்திரியிலிருந்து முனுசாமியை காணுமா? அட கடவுளே, அப்ப நேற்று ராத்திரி வெளியில போனானா அவன்? நம்ம ஊர்ல தான் பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் வெளியில போகக்கூடாதுன்னு கட்டுப்பாடு இருக்கு. அதையும் மீறி வெளியில போற அளவுக்கு அப்படி என்னைய அவசர வேலை? அது தெரியலைங்க எனக்கு. ஆனா பூசாரி தான் நேற்று ராத்திரி கோயில் பூஜைக்கு நேரமாச்சுன்னு மாந்தோப்பு வரைக்கும் துணைக்கு வர சொல்லி முனுசாமியை கூட்டிட்டு போனதா வைத்தியர் சொல்றாரு. குமரேசன் சொன்னதை கேட்டு பரமசிவத்தின் உடல் நடுங்க, அருகில் அமர்ந்திருந்த ராஜேந்திர பிள்ளைக்கோ வியர்த்து கொட்டியது. என்ன, கருப்பம் கூட்டிட்டு போனாரா? ஆமா, நேற்று ராத்திரி பூஜைக்கு கூட லேட்டாக தான் வந்தாரு. ஆனா துணைக்கு முனுசாமியை கூட்டிட்டு வந்த மாதிரி என்கிட்ட எதுவும் சொல்லலையே. சரி, நீ சீக்கிரமா பூசாரி வீட்டுக்கு போய் அவரை கையோட கூட்டிட்டு வா. இல்லைங்கய்யா, அது ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு போய் நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். அவரோட பேரனுக்கு ஏதோ காய்ச்சல்னு பட்டணத்து ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிருக்காராம். இது என்னையா புது கதையா இருக்கு? நம்ம ஊர்லயே வைத்தியர் இருக்கும்போது அவர் என் பிள்ளைய அங்க தூக்கிட்டு போனாரு. இந்த முனுசாமி வேற எங்க போனான்னு தெரியல. சரி, அவன் மவன் அர்ஜுனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியுங்கய்யா. பாவம், அந்த புள்ள தான் காலையில இருந்து ஊர் முழுக்க தேடிக்கிட்டு கிடக்கு. பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு ஓடி வந்தேன். இது என்னையா புது தலைவலியா இருக்கு? போன அமாவாசைக்கு அந்த குடிகார ரங்கம் காணாம போனா, இப்போ முனுசாமியா? சரி, நீ கிளம்பு, நான் நம்ம ஆளுங்களை அனுப்பி தேடி பார்க்க சொல்றேன். குமரேசன் அங்கிருந்து செல்லவே ராஜேந்திர பிள்ளை கவலை தோய்ந்த முகத்தோடு பரமசிவத்தை பார்த்தார். சரி பரமசிவம், நான் கிளம்புறேன். நீ போய் அது என்ன ஏதுன்னு பாரு. சரியா? நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. மாணிக்கத்தை போய் பார்த்து சம்பந்தத்தை பேசி முடிச்சிடலாம். இல்லடா பரமா, எனக்கு என்னவோ இந்த சம்பந்தம் வேணான்னு தோணுது. என்னையா நீ நிமிஷத்துக்கு ஒரு பேச்சா பேசிட்டு இருக்க? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்ற? இன்னும் என்ன நடக்கணும்? நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு செய்தி காதுல வந்து விழுதுன்னா அதை நாம எச்சரிக்கையா எடுத்துக்கிறது தான் நல்லது. ஆட, என்னப்பா நீ முனுசாமி தொலைஞ்சு போனதுக்கா இப்படி பேசுற? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, அவன் உயிரோட இருப்பான்னு உனக்கு தோணுது? போயா போ, அந்த பணத்தை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாரு. பௌர்ணமி அதுவுமா அர்த்த ராத்திரியில் அந்த மாந்தோப்பு பக்கம் ஒருத்தன் போயிட்டு உசுரோட திரும்ப முடியுமா? ஒரே ராத்திரியில் என் அப்பா அம்மாவை காவு வாங்கின இடம்டா அது. அன்னைக்கு நைட்டு நடந்தத என் ஆயுசுக்கும் என்னால் மறக்க முடியாது. அன்னைக்கு முடிவு பண்ண இந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதையும் மீறி வந்துட்டு போறேன்னா அது உனக்காக மட்டும்தான். ராஜேந்திர பிள்ளை ஆவேசமாக பேசிவிட்டு எழுந்து நிற்க பரமசிவம் எழுந்து நின்று அவர் தோள்களில் ஆறுதலாக தட்டி கொடுத்தார். மன்னிச்சிடுறா, நீ இவ்வளோ தூரம் என்னை பார்க்க வந்து இப்படி மனசு வருத்தத்தோட போகிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணும்னா சொல்லி அனுப்பு, நான் வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன். விடு பரமா, அதுக்கு ஏன் நீ மன்னிப்பு கேட்குற? சரி, நான் கிளம்புறேன், இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். சரி, நீ கிளம்பு. உன் மவனுக்கு ராணி மாதிரி பொண்ணை பார்த்து கூடிய சீக்கிரத்தில் நானே கட்டி வைக்கிறேன். பழசெல்லாம் எதுவும் நினச்சிட்டு இருக்காம பார்த்து பத்திரமா வீடு போய் சேரு. தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத. நாம் தைரியமாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களை கரை சேர்க்க முடியும். பரமசிவத்திடமிருந்து விடைபெற்று கொண்டு ராஜேந்திர பிள்ளை அங்கிருந்து செல்ல அவர் தலையை பிடித்தபடி அங்கிருந்த கட்டிலில் அமர்ந்தார். அதை கண்ட வேலையாள் சீனு அவர் அருகில் ஓடி வந்து பவ்யமாக நின்றான். ஐயா, தலைவலிங்களா? நான் வேணா சத்த நேரம் தலையை பிடிச்சி விடட்டுமா? அதெல்லாம் வேணாம், எனக்கு தண்ணி இருக்க ஒரு நல்ல இளநியா பார்த்து வெட்டி கொடு. பின் சீனு வேகமாக ஓடிச் சென்று ஒரு நல்ல இளநீராக பார்த்து வெட்டி எடுத்து வந்தான். அதை வாங்கி பரமசிவம் ஒரே மூச்சில் குடித்துவிட்டு எழுந்து நின்று தன் வேட்டியை மடித்து கட்டினார். பின் லாரியில் கரும்பு ஏற்றி கொண்டிருந்த சுப்புவை அழைத்தார். கிளை சுப்பு, விக்டர் எங்கடா? ஐயா, விக்டர் அண்ணா இந்த நேரத்தில் வயலில் இருப்பாருங்க. சரி, நீ ஒன்று பண்ணு, நம்ம காவக்கார முனுசாமியை நேற்று ராத்திரிலேருந்து காணலையாம்.
நீ சீக்கிரமா போய் விக்டரையும் நம்ம பசங்க ஒரு 20 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு முனுசாமி எங்கேயாவது இருக்கானான்னு ஒரு இடம் விடாம தேடி பார்க்க சொல்லு. தோ இப்பவே போறேங்கய்யா. டே சீனு, நான் முக்கியமான வேலையா வெளியே போறேன். நீ இங்கேயே இருந்து வேலை ஒழுங்கா நடக்குதான்னு பார்த்துக்க. சரிங்கய்யா. பின் பரமசிவம் அங்கிருந்து செல்ல, அதே நேரம் இங்கே சிவன் கோவிலில் மல்லியும் பவளக்கொடியும் அமர்ந்திருந்தனர். இங்க பாரு புள்ள, நீ இப்படியே வாய் பேசாம உட்கார்ந்துருந்தனா நான் பாட்டுக்கு இங்கிருந்து போய்கிட்டே இருப்பேன். மல்லி பவளக்கொடியை திரும்பி பார்த்து முறைத்தாள். சரி, நீ கிளம்பு. என்ன, நான் தனியா போக மாட்டேன்னு நினைக்கிறியா? நான் அப்படி எதுவும் சொல்லலையே, கிளம்புன்னு தானே சொல்றேன். அது சரி, உன்னை இங்க விட்டுட்டு நான் மட்டும் தனியா போனா உன் அண்ணன் என்னத்தான் வையும். அதெல்லாம் ஒன்றும் வையாது. நான் என் அண்ணன் கிட்ட சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. இங்க பாரு புள்ள, தேவையில்லாம நீ தான் இப்ப பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. வீட்டில் நிறைய வேலை கிடக்கு. காலையில 8 மணிக்கு கோயிலுக்கு வந்தோம். கோயில்ல சுத்தம் பண்ணணும்னு சொன்னேன், பண்ணியாச்சு. அங்க பிரதட்சணம் பண்ணணும்னு சொன்னேன், அதுவும் பண்ணியாச்சு. மணி 1 ஆகுது. இன்னும் நாம எதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? வீட்டுல போய் சோறு ஆக்கணும். சரி சரி, இவ்வளவு நேரம் காத்திருந்தல்ல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இரு. நான் உள்ள போய் பூ போட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன, பூ போட்டு பார்க்க போறியா? எதுக்கு புள்ள? வேற எதுக்கா இருக்கும்? நீயும் வருஷம் பூ போட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்க. ஆனா அந்த ஆத்தாவும் வேணாம் வேணான்னே சொல்லுது. இந்த வருஷம் மட்டும் என்ன வித்தியாசமா வந்துட போகுது? பேசாம எதை பத்தியும் யோசிக்காம நேர போய் அர்ஜுன் கிட்ட உன் காதலை சொல்லிடேண்டி. நானும் அதை தான் இவ்வளவு நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த வருஷமும் ஆத்தா எனக்கு சாதகமா பதில் சொல்லாம இருக்கட்டும், அப்புறம் பாரு, நான் இந்த கோயில் பக்கமே வரமாட்டேன். இவ்வளவு பெரிய கோயிலை கூட்டி கழுவி சுத்தம் பண்ணியிருக்கேன். ஆத்தா இன்னைக்கு எனக்கு நல்ல பதிலா சொல்லியே தீரணும். சரிடி, நீயாச்சு உன் ஆத்தாவாச்சு. நீ உன் அர்ஜுன் கிடைக்கணும்னு இத்தனையும் பண்ணுன, என்னை ஏண்டி இவ்வளோ வேலை வாங்கின? ஐயோ சாமி, முடியல, உடம்பு பெண்ட் எடுக்குது. ஆமா, நீ காலையில உன் அண்ணன் கூட தானே கோயிலுக்கு வரதா இருந்த? ஆமா, ஆனா அதுக்குள்ள அப்பா அண்ணாவை ஏதோ முக்கியமான வேலையா கூட்டிட்டு போயிருச்சு. அதான் உன்னை கூட்டியாந்தேன். சரி சரி, இன்னும் ஏன் வெயிட் பண்ற? போய் ஆத்தா கிட்ட பூ போட்டு கேட்டுட்டு வா. இருடி, ஏன் அவசரப்படுற? ராகு காலம் முடிஞ்சு நல்ல நேரம் பிறக்க இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. அது சரி, நல்லா பக்காவா பிளான் பண்ணி தான் வந்திருக்க. ஆனா பூ போட்டு பார்க்கறதுக்கு அப்புறம் 1 நிமிஷம் கூட நான் இந்த இடத்துல நிக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா என் கூட கிளம்பி வந்துடு. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் இவ்வளோ தூரம் உனக்காக நடந்து வந்ததே பெரிய விஷயம். கை காலு எல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? ஒழுங்கா வீட்டுக்கு போனதும் உங்க அப்பா கிட்ட இருந்து கால்வலி தைலம் வாங்கி கொடு. இல்லைன்னா அவர்கிட்ட நீ அர்ஜுனை காதலிக்கிறேன்ற உண்மையை சொல்லி உன்னை மாட்டி விட்டுருவேன். பவளக்கொடி சொன்னதை கேட்டு மல்லி அவளை அடிக்க துரத்தி கொண்டே ஓட, இருவரும் சிரித்தபடியே கோவிலை சுற்றி ஓடி வந்தனர். ஏய் நில்லுடி, எங்க ஓடுற? அப்பா கிட்ட சொல்லுவியா? என்கிட்ட இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வேணாம். அப்போது திடீரென்று மல்லி எதையோ பார்த்து பயத்தில் வீல் என்று கத்த, பவளக்கொடி அவள் அருகில் ஓடி வந்தாள். கேளுங்க தி கர்ஸ்ட் பிளட் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.